ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி வந்து இந்த கோலா மீன் தாங்க மிட்டாசாலான்னு சொல்லுவோம் எங்கள் இதில். இது வந்து கொழும்பு வைக்கலாம், கொழும்பு இல்லை சாரி, கிரேவி மாதிரி தாங்க நான் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கண்ணாடி மாதிரி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த மீன் வந்து நாங்கள் வந்து மிட்டாசாலா செய்யலாம். வாங்க, கடாய் வச்சுருக்கிற எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டுட்டேங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நறுக்கியிருக்கிறேன், அது போட்டுக்கலாம். இல்லை உப்பு போட்டுக்கலாங்க வதக்கிறதுக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மீனோட மிட்டாசெல்லாம், சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு இல்லைன்னா இதே கிரேவி மாதிரி தாங்க நான் வைக்க போகிறேன் இன்றைக்கி. இதுலேயே பிசைஞ்சு சாப்பிட்லான்னு. நல்லா இது வதங்கட்டும். அப்புறம் ஒரு தக்காளி, கொத்தமல்லிங்க. இது வந்து ஒரு 2-3 பத்தை தேங்காய் வந்து நைஸாக அரைச்சிருக்கிறேன் இதில் போடுறதுக்கு. அப்போ தான் கிரேவி பதம் வரும் உங்களுக்கு. நல்லா வதங்கட்டும். எனக்கு தமிழ் அவ்வளோவும் வராதுங்க, ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் நான் பேசுவேன். தத்துன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணினா தாங்க என்னால் வந்து வீடியோ போட முடியும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிச்சு. ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். இப்போ வந்து தக்காளி, கொத்தமல்லி போட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கி வைத்தோம். மசாலா போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனியாத்தூள். மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து போட்டுக்கோங்க. நான் 4 ஸ்பூன் தான் போட்டுருக்குறேன். கரம் மசாலா இதெல்லாம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போட்டுங்க. இதில் வந்து கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து இந்த தேங்காய் போட்டுக்கலாம். பாருங்கள் இப்படி கிரேவி பதம் வந்துச்சு. இப்போ வந்து இது நல்லா வந்து இது ஆகட்டும், கொதிக்கட்டும். கொதின பிறகு நல்லா மசாலா வாசனைலாம் போன பிறகு மீன் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இந்த மீன் வந்து நாங்கள் இதில் ஒன்றா போட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மீன், கோலா மீனுடைய இது வறுத்தாலும் சூப்பராக இருக்கும், குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்கும். இது வந்து சீசனில் தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மீன். இப்போது சீசன் போல் இருக்குது, இதான் வந்திருக்கு. இப்போ தான் ஸ்டார்ட்டு. நல்லா கொதி வரட்டுங்க, பார்க்கலாம். சூப்பராக மீன் மிட்டாசால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, வெந்துச்சுங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக தான் வேணும். உங்களுக்கு கிரேவி கம்மியாக இருந்துச்சுன்னா தண்ணி வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதுலேயே தண்ணி வரும் உங்களுக்கு. எங்களுக்கு போதும் இது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது மீன், இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொழும்பு. நீங்கள் வச்சு ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள், மறுபடியும் செஞ்சு சாப்பிடுமான்னு அந்த மாதிரி ருசி இருக்கும் இதில். அதான் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் எல்லா